மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் என்ன போட போகிறோம்னா, மரம் செடி வளர்ப்பு முறை பற்றி போட போகிறேன். இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் வேறு. இது வந்து நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி போட போகிறேன். எனக்கு வந்து சொந்த வீடு கட்டி முடித்த உடனே கண்டிப்பாக மரம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதே மாதிரி நாங்கள் வந்து இவங்கக்கிட்ட சொல்லும்போது எங்கள் வீட்டில் யாருமே அதை கண்டுக்கலை. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப பாறை மாதிரிப்பட்ட இடம், இது வந்து உப்பு தண்ணி உள்ள இடம், அதனால் மரம்லாம் வளராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவுட்ரு ஏரியா தான். ஆனாலும் நான் விடலை. நான் வந்து நல்லா குச்சி இந்த இது கடப்பாறையெல்லாம் வச்சு தோண்டி எடுத்து இந்த சின்ன முருங்கை குச்சி, முருங்கை விதை இதெல்லாம் போட்டேன். ஏன்னா முருங்கை மரம் கண்டிப்பாக வீட்டுக்கு வேணும். அது ரொம்ப சத்து மிகுந்தது. நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது கடையில் வாங்கி சாப்பிடும்போது அந்த அளவு டேஸ்ட்டு இருக்காது, ஆரோக்கியமாகவும் இருக்காது. நம்ம வீட்டிலே வச்சு சாப்பிடும்போது நம்மளும் சாப்பிட்டுக்கிடலாம், நமக்கும் பயன் தரும், நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது. இது போக மற்றவங்க கேட்டாலும் நம்ம தாராளம் அவங்களுக்கு மனசார கொடுக்கலாம். அதனால நான் கண்டிப்பாக மரம் வச்சேன். அதுலேயும் வேறு என்னென்னா பக்கத்தில் ஒரே தொல்லை. ஏன்னா அவங்க வந்து எதுவும் வைக்கலையா, ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அவங்க வந்து எங்கள் வீட்டையே பார்த்து பார்த்து எங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து பார்த்து தொந்தரவு பண்ணி, இது என்ன வைக்கிறீங்க, அது என்ன வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து எதுவுமே வரல. பிறகு எப்படியோ ரொம்ப அவங்கள கண்ணுக்கு தெரியாமல் எப்படியோ தப்பிச்சு வந்திருக்குது. முருங்கை மரம், பப்பாளி மரம்லாம், பப்பாளி விதையெல்லாம் வச்சு போட்டு பார்த்தோம், சின்ன செடி வச்சு பார்த்தோம், வரவே இல்லை. பிறகு நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட விதை வந்து யாருக்கு கண்ணுக்குமே தெரியாமல் ஆப்போசிட் சைடில் வளர்ந்து இன்றைக்கி ஒரு மரமாக வளர்ந்துருக்கு. இந்த முருங்கை இலையெல்லாம் இப்போ நாங்கள் யார் கேட்டாலுமே ஃப்ரீயாக கொடுக்க முடியுது. அதுக்கு பிறகு தான் சேல்ஸுக்கு கொண்டு போவோம். சேல்ஸுக்குனாலும் ரொம்ப பெரிய காய், ரொம்ப அதிகமாக 2 சாக்கு 3 சாக்குலாம் முன்னாடி கிடச்சிது. இப்போ மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணாததுனால கொஞ்சம் காய்கள் கம்மியாயிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நமக்கு வந்து மற்றவங்கக்கிட்ட கேட்குறத விட நம்ம வீட்டிலே இந்த மாதிரி நம்மளே வச்சு வளர்க்கும்போது நமக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷம். முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் யாருமே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. இப்போ வந்து அந்த மரம் பெருசாகும்போது அதை பார்க்கும்போது தண்ணி வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு தண்ணி தான் அதில் நல்லா வளருது. எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பராமரிக்கிறாரு. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன இது போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறமா வேறு என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி செடி கொடிகள், சின்ன தோட்டம் வளர்க்குறது பிடிக்குமா, இல்லைனா பெரிய மரங்கள் வச்சுருக்கிறீங்களா, அதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில்